ஃபுட் ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணி அந்த எனர்ஜி என்ன ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய குணாதிசயத்தில் பெரிய மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே இருக்குது. சாத்வீகமான உணவு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அந்த சாத்வீகமான உணவு சாப்பிடும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய ஒரு தியான சக்தி நமக்குள்ளே ஏற்படுறது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன உணவு உள்ளே போகிறதோ அந்த உணவுக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய உடம்புடைய மாறுதல்களும் நம்மளுடைய தன்மைகளும் இருக்கும் அப்படின்ற ஒரு வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வந்து வள்ளலார் பெருமான் ரொம்ப அழகாக சொல்லுவார். புலால் உண்ணுதல் தவறு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கார். புலால் உண்ணுதல் தவறுனா என்ன? நம்ம வந்து அசைவங்களை சாப்பிட்றது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. சைவம் அப்படிங்கிறது நாம் ஒரு பக்தியை கொண்டு நம்ம செல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம சாத்வீகமான உணவுகள் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு முறைகளை சொல்கிறோம். இந்த உடம்புக்கு சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் இவர்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்போ சாத்வீகமான உணவை எடுக்கிறோமோ சாத்வீகமான சிந்தனைகளும் சாத்வீகமான முறைகளும் கடைபிடிக்கும். அதனால் கோயில்களுக்கு போகும்போது நான்வெஜ் எடுத்துகிட்டு போக வேண்டாம். அப்படி நான்வெஜ் எடுத்துகிட்டு போனால் ஒரு 24 ஹார்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணதுக்கப்புறம் போங்க அப்படிங்கிற முறையே கொடுக்காங்க. என்ன உணவு உள்ளே போகிறதோ அந்த உணவுக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய உடம்புடைய மாறுதல்களும் நம்மளுடைய தன்மைகளும் இருக்கும் அப்படின்ற ஒரு வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்க, ரொம்ப இதாக இருக்கும், அவங்களுக்கு டக்குன்னு கோவம் ஜாஸ்தியாக வரத்துக்கு உண்டானதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சாத்வீகமான உணவு சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப குறைவாக யோசிப்பாங்க. அதாவது குறைவாக அந்த கோவத்தை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். பேலன்ஸ்டு பண்ணக்கூடிய மைண்ட் இருக்கும். அப்போ ஃபுட்டு என்ன ஆகிறதுனா, ஃபுட் ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணி அந்த எனர்ஜி என்ன ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய குணாதிசயத்தில் பெரிய மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உணவுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். அந்த உணவுகளை ரொம்ப அழகாக சாத்வீகமான உணவு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அந்த சாத்வீகமான உணவு சாப்பிடும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய ஒரு தியான சக்தி நமக்குள்ளே ஏற்படுறது அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்.